போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. மதா திருத்தலத்தை தேடி வாருங்கள், உங்கள் துன்ப துயரம் வேரோடொழியும் நம்பி வாருங்கள். லோரிட்டோ மதா திருத்தலத்தை தேடி வாருங்கள், உங்கள் துன்ப துயரம் வேரோடொழியும் நம்பி வாருங்கள். கண்கள் மூடி கரங்கள் கூப்பி வரங்கள் வேண்டினோம், கண்கள் மூடி கரங்கள் கூப்பி வரங்கள் வேண்டினோம். கருணை கோர்ந்து கனிய வேண்டும் லோரிட்டோ மாதாவே, லோரிட்டோ மாதாவே. லோரிட்டோ மாதா திருத்தலத்தை தேடி வாருங்கள், உங்கள் துன்ப துயரம் வேரோடொழியும் நம்பி வாருங்கள். திருத்தூதர் புனித மத்தியாவின் விழாவை சிறப்பாக கொண்டாட இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் இயேசுவின் பெயரால் வரவேற்கிறோம். இயேசுவின் விண்ணேற்பிற்கு பின் திருத்தூதர் குழுவில் நிலவிய வெற்றிடத்தை நிரப்ப இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் புனித மத்தியா. இவர் ஆண்டவரோடு வாழ்ந்தவர். அவரது பணி, சாவு மற்றும் உயிர்ப்பிற்கு சான்றாக நின்றவர் என்ற தகுதியின் அடிப்படையில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். என்னை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் அல்ல, மாறாக நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கேற்ப புனித மத்தியா திருத்தூதர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார். நாமும் நம் வாழ்வில் சூழல்களில் திருத்தூதரைப் போல இயேசுவின் உயிர்ப்பிற்கு சான்று பகரவும் திரு அவையின் நம்பிக்கையில் நிலைத்திருக்கவும் நாம் அனைவரும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவிகள் என உணர்ந்து புனித மத்தியாவின் பரிந்துரையால் இறைவனின் அருளை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியாக பங்கு பெற்று செவிப்போம். இறை குலமே நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் நீரை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபையானது திருத்துதரான புனித மத்தியாவின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. மத்தியா என்கிற வார்த்தைக்கு கடவுளின் பரிசு என பொருள்படும். இந்த வார்த்தைக்கு ஏற்ப இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அதீத பக்தி கொண்டு தம் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு உகந்த சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார். தன்னுடைய விசுவாசத்தினாலும் சாட்சிய வாழ்வினாலும் ஆண்டவருக்கு உகந்த பரிசாக தன்னுடைய வாழ்வியை கொடுத்தார். இவரது விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையிலே நாமும் இந்த புனிதரை பின்பற்றி ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை வைத்து வாழவும் சாட்சிய வாழ்வு வாழவும் இந்த திருப்பலியிலே நாம் வர வேண்டுவோம். இன்றைய திருப்பலியின் கருத்துக்கள்: கன்னியாகுமரி நோவா பெர்னாண்டஸ் நற்சுகம் கிடைக்க வேண்டியும், கன்னியாகுமரி திருமதி ஃப்ரீடா செபாஸ்டின் ஆசிரியை பணி நிறைவு நன்றியாகவும், மேரஸ் பசுமித்ரா குடும்ப நலனுக்காகவும், ஸ்டெனால்டின் நட்படிப்பிற்காகவும், சேப்பாக்கம் திரு மைக்கேல் ஆரோக்கியராஜ், கிளாரா ரீட்டா ஜெரோஸ்லின் குடும்ப நலனுக்காகவும், லொரேட்டோ அன்னைக்கு நன்றியாகவும், அந்தோனி சேவியர், கேத்ரின், ஹெலேனா மெர்சி குடும்ப நன்றியறிதலாகவும், பேப்பூர் மகேஸ்வரி, பிரவீன், ஆர்த்தி, சாகித்யா, ருத்வேத் லொரேட்டோ அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும், மதுரை ஆண்ட்ரூ, மேரி ஜெசிந்தா, அபிலேஷ், ரேஷ்மா, ஹேடன் ஹனியேல், ரேலின் நிஷேல், நம்பிக்கை மேரி லொரேட்டோ அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும், ஏஎம் நான் ஓவன்ஸ் வளர்ச்சிக்காகவும், ஜோனம் டவர்ஸ் வளர்ச்சிக்காகவும், செங்காடு சாம்சன், ஜோஸ்பின் செல்வராணி, ஜோகன் ஜோயல் உடல்நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும், லொரேட்டோ அன்னைக்கு நன்றியாகவும், தெலி ஆரோக்கியதாஸ், ஜெசிந்தா, வைபவதாஸ், கமலா, ஜெசிகா, ஜோஷிகா உடல்நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும், லொரேட்டோ அன்னைக்கு நன்றியாகவும், கோயம்புத்தூர் ஜான் ஆண்டனி ராஜ், லொரேட்டா அனுஷா மேரி, நெவின் நியோனா உடல்நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், கோயம்புத்தூர் நிர்மல் லீனா அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஜீனா நானேத் திருமண வரன் வேண்டியும், மேலும் சான்ஷினா, ரித்தேஷ், டாவிஷ், தைவிக் இவர்களுக்கு திருமணம் வரன் வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இரண்டு சகோதர சகோதரிகளே, இந்த பலிபீடம் சூழ்ந்திருக்கிற உங்கள் எல்லாருடைய கருத்துக்களுக்காகவும், உங்களின் உடல்நலனுக்காகவும், உங்களின் குடும்ப ஒற்றுமைக்காகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். மேலும் இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் செய்கிற ஒவ்வொரு பயணிகளின் பாதுகாப்புக்காகவும், இந்த திருத்தலம் நாடி வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரின் நலனுக்காகவும் நாம் ஒப்பு கொடுப்போம். விசேஷ விதமாக இந்த திருப்பலியிலே உலகம் முழுவதும் இருக்கிற தூய லொரேட்டோ அன்னையின் பக்தர்கள் அனைவரின் நலனுக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மஞ்சாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மத்தியாவை திருத்துதர் குழுமத்தில் இணைத்துக் கொண்டீரே. இப்புனிதரின் பரிந்துரையால் உமது அன்பை சுவைத்து மகிழும் நீர் தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்தில் இடம்பெறவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சீட்டு மத்திய பேருக்கு விடவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதரர் சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடி புகாதிருப்பாராக என்றும், அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய்
விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோரில் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாஸ் திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனுடன் வேண்டிக் கொண்டனர். அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பேருக்கு விடவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். கீழ்திசை முதல் மேற்திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே, தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வசனங்கள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதை என் கட்டளை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபையானது திருத்துதரான புனித மத்தியா அவர்களின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. மத்தியா என்கிற பெயருக்கு கடவுளின் பரிசு என்கிற அர்த்தம் இருக்கிறது. காட்ஸ் கிஃப்ட் அல்லது கிஃப்ட் ஆஃப் யாவே என சொல்லுவார்கள். மத்தியா என்கிற வார்த்தையானது மத்தியாவு என்கிற எபிரேய வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த மத்தியாவு என்கிற வார்த்தையை நாம் இரண்டாக பிரிக்கலாம். மத்தான், யா. மத்தான் என்றால் பரிசு, யா என்றால் யாவே இறைவனை குறிக்கும். ஆக மத்தியா என்றால் கடவுளின் பரிசு என்று பொருள். இந்த திருத்துதரான புனித மத்தியா ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு திருத்துதரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறார். யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு பதிலாக 12வது திருத்துதராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதனைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த மறுநாள் எருசலேமில் 120 சகோதர சகோதரிகள் குழுமியிருக்க புனித பேதுரு யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு பதிலாக
நாம் இன்னொரு நபரை திருத்தூதராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என அவர் அறிக்கையிடுகிறார். அந்த 12வது திருத்தூதராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நபர் 2 பண்புகளை பெற்றிருப்பவராக இருக்க வேண்டும். 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று, ஆண்டவரின் உயிர்ப்பை அவர் பார்த்திருக்க வேண்டும். ஆண்டவரின் உயிர்ப்புக்கு அவர் சாட்சியாக இருக்க வேண்டும். 2வது, திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்த காலம் முதல் திருத்தூதர்கள் அனைவரோடும் அவர் சேர்ந்து இருந்தவராக இருக்க வேண்டும். இதுதான் இந்த 2 நிபந்தனைகள். 2 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இன்னொருவர் மத்தியா. இவர்கள் இருவருமே இந்த 2 நிபந்தனைகளுக்கு ஏற்ப வாழ்ந்த நபர்களாக இருக்கிறார்கள். யாரை தேர்ந்தெடுப்பது? புனித பேதுரு தூய ஆவியாரிடமும் ஆண்டவரிடமும் நன்கு ஜெபித்து விட்டு அவர் சீட்டு குலுக்கி போடுகிறார். சீட்டு மத்தியாவின் பெயருக்கு வரவே அவர் 12வது திருத்தூதராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மத்தியா யூதயா தொடங்கி மற்ற எல்லா இடங்களிலும் யூதயாவின் சுற்றுப்புறம் எங்கும் இவர் நற்செய்தி அறிவித்து வேத சாட்சியாக மரித்தார். சிலர் இவர் கல்லால் எரியப்பட்டு கொல்லப்பட்டார் என்பார்கள். சிலர் இவர் வாளால் வெட்டப்பட்டு வேத சாட்சியாக மரித்தார் என்பார்கள். வேறு சிலர் இவர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் என சொல்வார்கள். எது எப்படி இருந்தாலும் இவர் ஆண்டவருக்காகவே வாழ்ந்தார். ஆண்டவருக்காகவே வாழ்ந்து மரித்து வேத சாட்சியாக அவர் உயிர் நீத்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, இவருடைய வாழ்வு நமக்கு விடுக்கிற அழைப்பு என்ன? முதலிலே இவருடைய அழைத்தல் வாழ்வை பார்க்கிற பொழுது, இவருடைய அழைத்தல் வாழ்வு நாம் குழப்பமான சூழலில் இருக்கிற பொழுது, ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிற பொழுது, முடிவு எடுக்க முடியாமல் நாம் இருக்கிற பொழுது நாம் கடவுளின் உதவியை நாட வேண்டும். நாம் நமது சுய ஆற்றலை, சுய அறிவை சார்ந்து இருக்கக்கூடாது. எப்பொழுதெல்லாம் நாம் நமது பலத்தில் நம்பிக்கை வைக்கிறோமோ, கடவுளை சார்ந்து வாழாமல் இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் வீழ்ந்து விடுவோம். நாம் கடவுளை சார்ந்து வாழ்கிற பொழுது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இதில் பாருங்கள், யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுப்பது? 2 நபர்கள். 2 நபர்களுமே மிக மிக முக்கியமானவர்கள். 2 நபர்களும் ஆண்டவரின் உயிர்ப்புக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். திருமுழுக்கு யோவான் காலம் தொட்டு ஆண்டவரின் முன்னேற்றம் வரை திருத்தூதர்களோடு நன்கு பழகியவர்களாக இருக்கிறார்கள். யாரை தேர்ந்தெடுப்பது என்கிற குழப்பம், கலக்கம். புனித பேதுரு என்ன செய்கிறார்? ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார், ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கிறார், ஆவியாரிடம் ஜெபிக்கிறார், ஆவியாரிடம் ஒப்புக் கொடுக்கிறார். ஆவியானவரிடம் ஒப்புக் கொடுத்து விட்டு அவர் இந்த செயலை செய்கிற பொழுது சீட்டு மத்தியாவின் பெயருக்கு வருகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நிகழ்வானது நாமும் கலக்கத்தில் இருக்கிற பொழுது, குழப்பத்தில் இருக்கிற பொழுது, நமக்கு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிற பொழுது நாம் கடவுளை சார்ந்து வாழ வேண்டும், கடவுளிடம் ஜெபிக்க வேண்டும், தூய ஆவியானவரிடம் ஜெபிக்க வேண்டும். தூய ஆவியானவரிடம் ஒப்புக் கொடுத்து விட்டு நாம் எடுக்க வேண்டிய முடிவுகளுக்கு பதில் கேட்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இதுபோல இக்கட்டான சமயங்களில் கடவுளை சார்ந்து ஜெபித்து ஒப்பு கொடுத்து விட்டு அந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிற பொழுது கண்டிப்பாக அது நமக்கு வெற்றியாக அமையும். அன்பு சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிலே எசாயா புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான நிகழ்வு. 7ஆம் அதிகாரம் எசாயா புத்தகத்திலே ஆகாசு அரசன் ஆட்சி செய்கிறான். சிரியா நாடும் இஸ்ரேல் நாடும் கூட்டணி அமைத்துக் கொண்டு தென்னாடான யூதயா எருசலேமை அச்சுறுத்துகிறது. இவன் மிகவும் பயப்படுகிறான். இருந்தாலும் கடவுளை சார்ந்து வாழவில்லை. மாறாக அந்த காலகட்டத்திலே எகிப்து நாடு மிகவும் வலிமையான நாடாக இருக்கிறது. கடவுளை விட்டுவிட்டு எகிப்து நாட்டுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு சிரியாவையும் இஸ்ரேலையும் தாக்க நினைக்கிறார்.
இது கடவுளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் தன்னை சார்ந்திருக்க வேண்டும், தன்னை விட்டு மனித பலத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள் என கடவுள் வருத்தம் அடைகிறார். ஏசாயாவை அனுப்பி, நீ எகிப்து நாட்டின் மீது எகிப்து நாட்டுடன் கூட்டணி வைக்காதே, மாறாக என்னை நம்பியிரு, நான் இருக்கிறேன், அவர்களை பற்றி நீ அஞ்சாதே என சொல்லுகிறார். ஏசாயா இறைவாக்கினரும் 7ஆம் அதிகாரத்தில் அருமையாக குறிப்பிடப்படுகிறது. நீ சிரியா மற்றும் எப்ராயிம் நாட்டை கண்டு அஞ்சாதே, திகையாதே, அவர்கள் இருவருமே எரிந்து கொண்டிருக்கிற கொள்ளிக்கட்டையிலிருந்து வருகிற புகை போன்றவர்கள், எனவே நீ பயப்பட வேண்டாம், என்னை சார்ந்த நில் என சொல்லுகிறார். ஆனால் ஆகாச அரசன் கடவுளை சார்ந்து இல்லாமல், கடவுளிடம் நம்பிக்கை வைக்காமல் எகிப்து நாட்டோடு கூட்டணி அமைக்கிறான். விளைவு அவருக்கு பிற்பாடு வருகிற செதேக்கியா அரசன் காலத்திலே இஸ்ரேல் மக்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டு, தென்னாடு யூதேயா மற்றும் எருசலேம் கடுமையாக தண்டிக்கப்பட்டு பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். இரண்டு சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளை சார்ந்திருக்க வேண்டும். எத்தகைய பயம், துன்பம், துயரம், அச்சம், கலக்கம், முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் எதுவாக இருந்தாலும் நாம் நமது சொந்த அறிவாற்றலை சார்ந்திருக்க கூடாது, மனிதனை நம்பியிருக்க கூடாது, மாறாக நாம் கடவுளை நம்பியிருக்க வேண்டும். இதனைத்தான் திருத்துதரான இன்று நாம் கொண்டாடுகிற நமது புனிதர் மத்தியாவின் அழைத்தல் வாழ்வும் நமக்கு குறிப்பிடுகிறது. நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 5-6 வசனங்கள். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் என திருப்பாடல் 37 வசனம் 5 வாசிக்கிறோம். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பில் செயலாற்றுவார் என தாவீது அரசர் ஜெபிக்கிறார். ஆக நாமும் நம் வாழ்வின் கடைசி வரை ஆண்டவரை சார்ந்து நாம் வாழ வேண்டும். இரண்டாவது, திருத்துதர் மத்தியாவின் வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவராக இருக்கிறார். நாமும் இந்த புனிதரை பின்பற்றி சாட்சி வாழ் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அலெக்சாந்திரியா நகரை சார்ந்த புனித கிளெமெண்ட் தனது புத்தகத்திலே இவ்வாறு குறிப்பிடுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியின் தொடக்க காலத்திலே 72 சீடர்களை இருவராக பணிக்கு அனுப்புவார். அந்த 72 சீடர்களில் ஒருவராக மத்தியா இருந்தார் என குறிப்பிடுவார். அந்த 72 பேரில் இருந்துதான் 12 சீடர்களை ஆண்டவர் அழைக்கிறார். அந்த சமயத்திலே மத்தியாவுக்கு அழைப்பு கிடைக்கவில்லை, சீடராக இருக்க அழைப்பு கிடைக்கவில்லை. அப்பொழுது கண்டிப்பாக மத்தியாவுக்கு ஏக்கம் இருந்திருக்கும், ஆனால் வருத்தம் இருந்திருக்காது. நாம் 72 பேரில் ஒருவராக இருந்தோம், ஆனால் 12 சீடர்களில் ஒருவராக இருக்க ஆண்டவர் தனக்கு அழைப்பு கொடுக்கவில்லை என்கிற ஏக்கம் இருந்திருக்கும். இருந்தாலும் அவர் ஆண்டவரை விட்டுவிடவில்லை, தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றுகிறார். ஏனென்றால் தெளிவாக திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலே புனித பேதுரு சொல்லுகிறார், அவர் யோவான் தொடங்கி இப்பொழுது வரை நம்முடன் இருக்கிறார். ஆக தொடர்ந்து ஆண்டவரை பின்தொடர்ந்தவராக அவர் இருக்கிறார். ஆண்டவரின் விண்ணேற்புக்கு பிற்பாடு ஆண்டவர் அவருக்கு மிக பெரிய ஒரு பரிசை கொடுக்கிறார். 12வது திருத்தூதராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டவருக்காகவே வேத சாட்சியாக அவர் மரிக்கிறார். இரண்டு சகோதர சகோதரிகளே, இதிலே பார்க்கிற பொழுது புனித மத்தியா ஆண்டவருக்கு உகந்த ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார். முதலிலே 12 சீடர் ஒருவராக அழைப்பு பெறாவிட்டாலும் தொடர்ந்து ஆண்டவரின் அன்பில், ஆண்டவரின் மீது விசுவாசத்தில் நிலைத்திருந்ததனால் கடைசியிலே அவர் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவராக இருக்கிறார். மூன்றாவது, அவருடைய பெயருக்கு ஏற்ப, ஏற்கனவே நாம் தொடக்கத்தில் பார்த்தோம், மத்தியா என்கிற பெயருக்கு கடவுளின் பரிசு என்பது பொருள். அவருடைய பெயருக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையையே அவர் ஆண்டவருக்கு மிக சிறந்த ஒரு பரிசாக கொடுத்திருக்கிறார். அவருடைய வாழ்வை பின்பற்றி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு உகந்த, இயேசுவுக்கு உகந்த நல்ல பரிசாக நாம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதே என் விருப்பம் என சொல்லுகிறார். நாம் கடவுளை அன்பு செய்வது போல நாம் நமது உடன் வாழ்வோரையும்
நமது சுற்றாத்தாரையும் நாம் அன்பு செய்கிற பொழுது உண்மையிலேயே அந்த அன்பு வாழ்வுதான் கடவுளுக்கு உகந்த மிக சிறந்த ஒரு பரிசாக அமையும். ஆக என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாமும் இன்றைய நாளை கொண்டாடுகிற நமது புனிதரான திருத்துதர் புனித மத்தியாவை பின்தொடர்ந்து அவருடைய வாழ்வை பின்பற்றி நாமும் நல்வாழ்வு வாழ்வோம், சாட்சி வாழ்வு வாழ்வோம், ஆண்டவரை நம்பியிருப்போம். நாம் நமது இந்த வாழ்வை கடவுளுக்கு உகந்த மிக சிறந்த ஒரு பரிசாக கொடுப்போம். குறிப்பாக புனித மத்தியா தையல்காரர்கள், குடிப்பழக்கத்திலிருந்து மனம் மாறியவர்கள், ஆல்கஹால் அனானிமஸ் என்று நாம் சொல்லுவோம், மற்றும் தச்சு வேலை செய்பவர்கள் இவர்களின் பாதுகாவலராக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் எல்லா பங்குகளிலும் எடுத்துக்கொள்வோம், எல்லா திருத்தலங்களிலும் எடுத்துக்கொள்வோம். திருப்பலியின் தொடக்கத்திலே திருப்பலி கருத்துக்கள் வாசிக்கப்படுகிற பொழுது நிறைய கருத்துக்களை கணவர் அல்லது மகன் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என ஒப்பு கொடுப்பார்கள். ஆக தொடர்ந்து இது போன்ற குடிப்பழக்கத்திலிருந்து நமது வீட்டில் இருக்கிற நமது கணவர், குழந்தைகள் விடுபட இந்த புனிதரின் வழியாக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக யாரெல்லாம் தச்சு தொழில் செய்கிறார்களோ, தையல் தொழில் செய்கிறார்களோ, இவர்கள் எல்லாருக்காகவும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தொடர்ந்து நம் புனிதர் ஆண்டவரிடம் நமக்காக பரிந்து பேசுவார் என நாம் விசுவசிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருநாமம் வாழ்த்தப்படுவதாக. ஆமீன். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாய் ஏற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாய் ஏற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் கலந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் கலந்திடும் பலியினை. தேவநிலையாய் மாற்றிடுமே, தேவநிலையாய் மாற்றிடுமே. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாய் ஏற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். பசித்தோர் நலிந்தோர் உய்ந்திடவே, என்னுடல் உழைப்பினை தர வந்தேன். வாழ்வினை இழந்தோர் வளம் பெறவே, குருதி சிந்தும் அன்பை தந்தேன். பசித்தோர் நலிந்தோர் உயர்ந்திடவே, என்னுடல் உழைப்பினை தர வந்தேன். வாழ்வினை இழந்தோர் வளம் பெறவே, குருதி சிந்தும் அன்பை தந்தேன். வறுமை சிலுவை அழுத்தும் போது தாங்கும் மனிதராய் மாற வந்தேன். வறுமை சிலுவை அழுத்தும் போது தாங்கும் மனிதராய் மாற வந்தேன். தாழ்ந்த இதயங்கள் தந்து நின்றேன், தாழ்ந்த இதயங்கள் தந்து நின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதுமான இவழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை நடத்தி நலனுக்காகவும் உமது கையில் இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மத்தியாவின் விழாவில் உமது திரு அவை வணக்கத்தோடு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். இவற்றின் வழியாக உமது அருளின் ஆற்றலால் எங்களை உறுதிப்படுத்துவீராக.
எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது திருவை உம்முடைய புனிதனத்தின் அடையாளமாகவும் என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு நினைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடலுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே, எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
உம் திருமணின் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவுந்திடம் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ், எல்லா திருளையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடம். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியில் செருளம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தையான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நினைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கொடுக்கிற அமைதியும் சமாதானத்தையும் ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
நம்பையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற இங்கிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆத்மதீர்ச்சவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சிலரிடம் என் ஆன்மா குணமடையும். சொல்லி வாரும் எந்த நேசுவே, வந்து சொல்லி வாரும் எந்த ஜீவனே, நெஞ்சு சொல்லி வாரும் எந்த நேசுவே, வந்து சொல்லி வாரும் எந்த ஜீவனே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத ராகம் உன்னை பாடவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத ராகம் உன்னை பாடவே. நெஞ்சு கொள்ளை வாரும் எந்த நேசுவே, கண்ணு கொள்ளை வாரும் எந்த ஜீவனே, நெஞ்சு கொள்ளை வாரும் எந்த நேசுவே. தீராத அவள் உன்னை தேடத் சொல்லுதே, தேடத் சொல்லுதே, தேடத் சொல்லுதே. வாராத உந்தன் வாசல் நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே. சுவைகள் தாங்கும் சொந்தமாகினாய், தந்தையாகினாய். உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வு இல்லை என்னிலே. உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வு இல்லை என்னிலே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவர் உமது குடும்பத்தை விண்ணக கொடைகளால் தொடர்ந்து நிரப்பியருளும். புனித மத்தையா எங்களுக்காக பரிந்து பேசுவதால் புனிதர்களோடு எங்களுக்கு பங்களித்து உமது பேரொழியில் எங்களை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித லொரைட்டோ அன்னையை நோக்கி ஜெபம். லொரைட்டோ அன்னையே, லொரெட்டோ அன்னையே, அளவில்லா கருணையே, அளவில்லா கருணையே, உம் திருமகனிடம் நம்பிக்கை கொள்ளவும், உம் திருமகனிடம் நம்பிக்கை கொள்ளவும், உம்மை நாள்தோறும் அன்பு செய்யவும், உம்மை நாள்தோறும் அன்பு செய்யவும், எம்மை நீர் தேர்ந்து கொண்டதற்காக எம்மை நீ தேர்ந்து கொண்டதற்காக நன்றி தாயே. நன்றி தாயே. சென்னை குமரி சென்னை குமரி தேசிய நெடுஞ்சாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் வீற்றிருக்கும் வீற்றிருக்கும் எம் அன்பு அன்னையே, எம் அன்பு அன்னையே, இவ்வழித்தடத்தில் பயணிக்கும் இவ்வழித்தடத்தில் பயணிக்கும் பயணிகளின் பாதுகாவலியே, பயணிகளின் பாதுகாவலியே, எவ்வித விபத்துகளும் எவ்வித விபத்துகளும் ஆபத்துகளும் நேரிடாமல் எங்கள் பயணங்களை ஆசிர்வதியும் அம்மா. ஆசிர்வதியும் அம்மா. சொந்த வீடு சொந்த வீடு எம்மில் பலரின் வாழ்நாள் கனவு. எம்மில் பலரின் வாழ்நாள்
கனவு அதற்கு தடையாயுள்ள சூழ்நிலைகளை நீக்கி எம் பொருளாதாரத்தினை உயர்த்தி எங்களுக்கென்று சொந்தமாக வீடு கட்டவோ வாங்கவோ கிருபை புரியும் தாயே அவ்வில்லத்தில் நாசிரேத்தில் வாழ்ந்த உம் திருக்குடும்பத்தை போல நாங்களும் வாழ அருள் புரியும் தாயே எம் குடும்பங்களின் மகிழ்வினை குலைக்கும் சண்டை சச்சரவுகள் அகற்றி சமாதானமும் ஒற்றுமையும் வேரூன்றி வளர்ந்திட மகிமை புரியும் அன்னையே எங்கள் உடல் நோயையும் உள்ள நோயையும் போக்கி நற்சுகம் தாரும் அன்னையே இந்த தாழ்மையான மன்றாட்டுகளோடு தனிப்பட்ட கருத்துக்களையும் சேர்த்து சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நீர் உமது திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசி பெற்று தருவீராக. உம் பிள்ளைகளாகிய நாங்கள் என்றும் உமது அன்பில் பற்று கொண்டு சான்று பகர துணை புரியும் தாயே. ஆமேன்.